Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Saravana Kumar. So இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? அதாவது அந்த ஓங்கற பபிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் கடைசியா இல்லைங்களா? அதோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸோட இந்த ஓ ஷார்ட்ஸ் பபிள்ஸ் நமக்கு முடியுது இல்லைங்களா? சரி இப்போ பாருங்க ஓ கூட பி சேரும்போது இது என்ன சவுண்ட் கொடுக்குமா? ஆப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கொடுக்கும்? ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜே ஓ பி அப்படின்னு வந்துச்சுன்னா ஜேக்கு என்ன சவுண்டு? இஜ் சவுண்டு. ஓ பி அப்படின்னா ஆப் சவுண்டு. அப்போ இஜ் பிளஸ் ஆ நம்ம வரும் ஜா அப்படின்னு வரும். என்ன வரும்? ஜா அப்படின்னு வரும். இப்போ ஜேஓபி அப்படிங்கிற வேர்டை ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எம்ஓபி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ண சொல்றாங்க? எம்னா இம் சவுண்டுனும் ஓபி அப்படின்னா ஆப் சவுண்டுனும் இப்போ எம்ஓபி அப்படின்னா மாப் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ண சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து சீனா சிஓபி கொடுத்துருக்காங்க. இப்போ சீனா இக்கு சவுண்டு, ஓபி அப்படின்னா ஆப் சவுண்டு. இப்போ சிஓபி அப்படின்னா காப் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனிங் பண்ணணும் இல்லைங்களா? அடுத்து ஆர்ஓபி அப்படின்னு வேர்டு இருக்குது. இது எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஆர்னா இரு சவுண்டு, ஓபி அப்படின்னா ஆப் சவுண்டு. அப்போ இரு ப்ளஸ் ஆ நம்ம என்ன வரும்? ரா. அப்போ ஆர்ஓபி அப்படின்னா ராப் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அது ஹைச்ஓபி அப்படி இந்த வேர்டு இருக்குது. ஹைச்ஓபிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஹைச்சுக்கு ஹிக் சவுண்டு, ஓபி அப்படின்னா ஆப் சவுண்டு. இப்போ ஹைச்ஓபி அப்படின்னா ஹாப் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எல்ஓபி அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எல்லுக்கு இல் சவுண்டு, ஓபி அப்படின்னா ஆப் சவுண்டு. இப்போ இல்லு பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? லா அப்படின்னு கிடைக்கும். அப்போ லாப் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். இப்போ எல்ஓபி அப்படிங்கிற வேர்டை எப்படி ரீட் பண்ணணும்? லாப் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க ஓசிகே. ஓசிகேன்னு வந்துச்சுன்னா இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணணும்? நம்ம ஓ ஆக் அப்படின்னு எப்படி பண்ணணும்? ஆக் அப்படின்னு சொல்லி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஓசிகேன்னு இருக்குது. இந்த வேர்டு எப்படி பண்ணணும்? ஆருக்கு இரு சவுண்டு, ஓசிகே அப்படின்னா ஆக் சவுண்டு. இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன சவுண்ட் எடுக்கும்? ரா அப்படின்னு சவுண்ட் எடுக்கும். அப்போ ராக் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஆர்ஓசிகேன்னு வேர்டு வந்துச்சுன்னா அந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணணும்? நம்ம ராக் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து எஸ்ஓசிகே அப்படின்னு இருக்குது. இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, ஓசிகே அப்படின்னா ஆக் சவுண்டு. இப்போ இஸ் பிளஸ் ஆ சா அப்போ சாக் அப்படின்னு வரும். அப்படின்னா ஷாக். அப்போ எஸ்ஓசிகேங்கிற வேர்டை ஷாக் அப்படின்னு படிக்கணும். சம்டைம்ஸ் சோக்னு படிப்பாங்க இல்லைங்களா? ஆனால் ஷாக்னு படிக்க தான் ப்ராப்பராக இருக்கும். அடுத்து பாருங்க எல்ஓசிகே அப்படின்னு இருக்குது. அப்போ எல்ஓசிகே அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? எல்லுக்கு இல்லு சவுண்டு, ஓசிகே அப்படின்னா ஆக் சவுண்டு. இப்போ எல்ஓசிகே அப்படின்னா லாக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து சிஎல்ஓசிகே. சிஎல்ஓசிகே அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணணும்? சீனா இக்கு சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு, ஓசிகேனா ஆக் சவுண்டு. அப்போ ரெண்டு கான்சன் வந்தால் ஃபர்ஸ்ட் கான்சன் என்ன பண்ணோமா அப்படியே வச்சுக்குவோம். இதுதானே பேட்டர்ன். அடுத்து இல்லு பிளஸ் ஆன வரும் லா அப்படின்னு வரும். அப்போ கிளாக் அப்படின்னு ரீட் பண்ணணும். இது பண்ணோம் கிளாக் அப்படின்னு வரும். அப்போ சிஎல்ஓசிகே அப்படிங்கிற வேர்டை கிளாக் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பிஎல்ஓசிகே அப்படின்னு வேர்டு இருக்குது. இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? பீனா இப்பு சவுண்டு, எல்னா இல் சவுண்டு, ஓசிகே அப்படின்னா ஆக் சவுண்டு. அப்போ ரெண்டு கான்சன் தான். ஃபர்ஸ்ட் கான்சன் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இல்லு பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? லா அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும். அப்போ என்ன வரும்? பிஎல்ஓசிகே அப்படின்னா வரும் பிளாக்னு வரும். ஏன்னா இல்லு பிளஸ் ஆ லா அப்போ லாக். அப்போ எல்ஓசிகேனா லாக்கு, அதோட முன்னாடி இப்பு சேரும்போது இது பிளாக்னு மாறுது. புரியுதுங்களா? அடுத்து எஸ்ஹெச்ஓசிகே இப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? எஸ் ஹைட்ஸ் அப்படிங்கிறத இஸ்னும், ஓசிகே அப்படிங்கிறத ஆக் அப்படின்னும், எஸ்ஹெச்ஓசிகே அப்படிங்கிறத ஷாக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஓகேவா? சரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே என்னது? எல்லாமே மோனோசிலபிள் வேர்டு தான் இல்லைங்களா? நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே மோனோசிலபிள் வேர்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஏல இருந்து ஓ வரைக்குமே மோனோசிலபிக் வேர்டு தான் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இனிமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி பிளஸ் சி பிளஸ் வி மெத்தட். அதாவது ஒரு வவல், ஒரு கான்சனன்ட், ஒரு வவல் இருக்கக்கூடிய மெத்தட். அப்படி எப்படி சார் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏகேஇன்னு வருதுன்னு வச்சுங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இது என்ன இருக்கு? ஏகேஇ இருக்குது.
அப்போ இங்கேயும் வவல் இங்கேயும் வவல். அப்போ ரெண்டு வவல் இருக்கும்போது முன்னாடி வவல் என்ன வரும்? லாங் சவுண்டை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டீனா இட்டு சவுண்டு ப்ளஸ் ஏகேஇ எப்படி படிக்கணும்? ஏவை ஏனும் கேக்கு இக்குனும் லாஸ்ட் இ வந்தால் சைலண்ட் இல்லையா? அப்போ இது ஏக்குன்னு வருது. அப்போ இட்டு ப்ளஸ் ஏன்னு வருது நமக்கு டேன்னு வரும். அப்போ டேக் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அதே மாதிரி தான் இதுலையும் ஏஎம்இன்னு இருக்குது. அப்போ ரெண்டு வவல் இருக்குதா? இங்கேயும் வவல் இங்கேயும் வவல். அப்போ முன்னாடி இருக்கிற லாங் சவுண்டு அதனால் ஏக்கு என்ன வரும்? ஏ அப்படின்னு வரும். அப்போ ஏம்னு வரும். இப்போ எஸ்ஏஎம்இ அப்படிங்கிறதுல எஸ்ங்க இஸ்னும் ஏங்க ஏம்னு படித்தோம்னா இஸ் ப்ளஸ் ஏ நமக்கு என்ன வரும்? சே அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். எம்முக்கு இம் சவுண்டு கொடுக்கும். அப்போ சேம் அப்படின்னு வரும். எஸ்ஏஎம்இ அப்படிங்கிறத சேம் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அதே மாதிரி ஏஆர்இ வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோமா? யார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வவல் இங்கேயும் வவல் ரெண்டு வவல் இருக்கும்போது முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு அதனால இது ஏ சவுண்டு வருது. யார்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஏஆர்இ அப்படின்னு இந்த வேர்டு வந்துச்சுன்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணுமா? எஃப்க்கு இஃப் சவுண்டுனும் ஏஆர்இ அப்படிங்கிறத யார் சவுண்டுனும். இப்போ இஃப் ப்ளஸ் ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபே. அப்போ ஃபேர் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் ஓகேவா இந்த மெத்தடில் தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னது? மோனோசிலபிக் வேர்டு. இனிமேல் வரது எல்லாமே டைசிலபிக் வேர்டு ட்ரைசிலபிக் வேர்டுன்னு சொல்லியிருக்கும். அது என்ன சார் அப்படின்னா வவல்ஸ் சவுண்ட்ஸ் மாறும். இதுக்கு மேலே ஷார்ட் சவுண்ட்ஸ்னா அதோட லெட்டர்ஸ் இருந்துச்சு. இதை ஒரிஜினலோட இதாக நேம் வரும். இனிமேல் வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வவல்ஸுடைய நேம்ஸ் வச்சு வரக்கூடியது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் வீடியோஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோஸ் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.